ஹலோ மை டியர் டியூஜ் வாரியர்ஸ், நம்ம சேனலில் மாஃபியா டெஃபினிட்டிவ் எடிஷன் கேமை கம்ப்ளீட் ஸ்டோரி கேம் பிளேவாக போட்டுட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நான் போட்ட மற்ற பார்ட்ஸ் வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா ஃபஸ்ட் அதை போய் பாருங்கள். அப்போ தான் ஸ்டோரி கண்டினியூஷன் புரியும். இல்லை ஸ்பெசிஃபிக் மிஷன் வாக் த்ரூக்காக மட்டும் தான் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபிக் மிஷன் டைமில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் பார்ட்டில் சாலியரி சாரா கிட்ட வம்புழுத்தவங்கள அப்படியே விட்டால் நம்ம மேலே இருக்க பயம் போயிடும்னு அவங்களோட கோட்டைக்கே போய் அவங்களோட உடம்புல மூச்சு மட்டும்தான் இருக்கணும், மற்ற எல்லாத்தையுமே அடிச்சு உடைக்க சொல்லுவான். டாமியும் பாலியும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது கையை மீறி போய் துப்பாக்கியை பயன்படுத்துற மாதிரி ஆயிரும். இப்போ அவங்க தலைமை பிஃப்ன்றவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது டாமியும் பாலியும் அவனை வரட்ட அவன் பயத்துல தாறுமாறா வண்டியை ஓட்டி ஒரு இடத்துல விட்டுருவான். பாலியும் பாதி உசுரோட இருக்க பிஃபையும் அவனோட கையாலையும் சுட்டு காலி பண்ணிடுவான். அடுத்த நாள் சாலியரியை மீட் பண்ணும்போது நீங்க சுட்ட ஆள் இந்த ஊர் கவுன்சிலரோட பையன் அண்ட் அவன் ஃப்ரெண்ட் இன்னும் சாவல, ஸோ அவன் நம்மளை கை காமிச்சானா அவ்வளவுதான் ஒரு பெரிய பிளானையே ப்ரொபோஸ் பண்ணுவான். அதாவது அந்த பையனோட இறுதி சடங்கு ஒரு சர்ச்சில் நடக்க போது, ஸோ அந்த பையனோட ஃப்ரெண்ட் இறுதி சடங்கு அட்டன் பண்ண வரும்போது அங்கேயே அவனை காலி பண்றதுக்காக சாம் அனுப்புவான். அண்ட் சாமுக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக டாமி அந்த சர்ச்சுக்கு பின்னாடி இருக்க ஒரு ஹோட்டல்ல பாம் வைக்க சொல்லுவான். இது மட்டும் இல்லாம அந்த ஹோட்டலோடைய மேனேஜர் முன்னாடி சாலியரியோடைய ப்ரொடெக்ஷன்ல இருந்தாலும் இப்போ முரளை கூட சேர்ந்து வேலை செய்யறனால அந்த ஹோட்டல் மேனேஜரையும் அண்ட் முரளுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு கேர்ளையும் காலி பண்ண சொல்லுவான். டாமியும் கோலியன் ஹோட்டலுக்கு போய் அந்த கேர்ளை கொல்லாம சாமுடைய பேச்சை கேட்டு வெறும் வான் மட்டும் பண்ணிட்டு ஹோட்டலோடைய மேனேஜரை தெரிக்க விட்டு ஹோட்டலோடைய டாப் ஃப்ளோர்ல பாம்பை வச்சுட்டு சுத்து போட்ட காப்ஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எதிர் ரூஃப்ல ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். ஸோ இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம இந்த எபிசோட்ல பார்ப்போம். அண்ட் இந்த மாதிரி கேம் பிளே கண்டென்ட்ஸ்லாம் உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அந்த ஹோட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகி எதிர் ரூஃபுக்கு ஜம்ப் பண்ணியாச்சுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா டாப் சுத்து போட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். எல்லா சைட்ல இருந்து அடிக்கிறாங்க. நான் யாரையும் அடிக்க போறது இல்லை, ஜஸ்ட் இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி எஸ்கேப் ஆக முடியுதான்னு ட்ரை பண்ணி பார்க்குறேன். லாஸ்ட் எபிசோட் நம்ம பண்ண சம்பவத்துக்கு அப்புறமா சாலியரி எல்லா காப்ஸுமே சுற்றி போட்டு தேடுவாங்க. ஏற்கனவே காப்ஸ் சாலியரியை பிடிக்க துடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காப்ஸ் பார்த்தீங்கன்னா முரளோட பாக்கெட்டில் தானே இருக்காங்க. இருங்க, இங்கே ஹெல்த் கிட் இருக்கு, ரீஃபில் பண்ணிப்போம். வலை வீசி தேடுறாங்க போலயே. இங்கே வேறு நின்றுருக்காங்க. காப்பு அடிக்கணுமா இல்லையான்னு தெரில. நான் பட்டன் கீழே இறங்கி எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறேன். அவன் அடிக்கிறான் மக்களே. இருங்க, காப்ஸை அடிச்சிடலாம். இதுக்கு மேலே விட்டோன்னு வைங்களேன், நம்மளை சாச்சிடுவாங்க. அவ்வளோதான் காலி. அண்ட் ரூஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எல்லா காப்ஸுமே சுற்று போட்டு நின்றுருக்காங்க. ஒருத்தரையே பொறுமையாக காலி பண்ணலாம். கொஞ்சம் ஹெல்த் ரீஜென்ரேட் ஆனோன்னு முன்னாடி புஷ் பண்ணி ஓடுறேன். இப்போ ஓடலாங்க, கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம். எங்கே இருக்கானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. இங்கே இருக்கான் பாருங்கள், கரெக்டாக மண்டையில் வைப்போம். மண்டையை காட்டுறா, ஷார்ட் கனில் தெறிக்க விடுவோம். அதுக்குள்ளே நான் இந்த இடத்துல கவர் எடுத்துக்கிறேன். அவனு பார்த்தீங்களா அங்கே போய் கவர் எடுக்கிறான். அவன் மண்டையை கட்டி தெறிக்க விட்றான். அவன் தெரிச்சிட்டான். செம்ம உஷாராக ஆடுறானுங்க. பொறுமையாக இந்த இடத்துல கவர் எடுத்துப்போம். அடுத்தால் எங்கே நிற்கிறான்? கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணி ஓடுறேன். அங்கே நிற்கிறான், தலை தெரியுது. டப்புன்னு பிஸ்டலுக்கு ஸ்விட்ச் பண்ணிட்டு மண்டையிலே வைப்போம். அவ்வளோதான், தெரிச்சிட்டான். இந்த சைடில் கவர் எடுத்துப்போம். மேலே நிற்கிறான். கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அடிப்போம். இங்கேருந்து அவன் ஓட்டாங்க அதுக்குள்ளே ரூஃப்க்கு மண்டை. அவ்வளோதான் காலி. கீழே நிற்கிறானுங்க, கரெக்டாக மண்டை. அவ்வளோதான், அவனும் காலி. எங்கே சைட்லேருந்து அடித்தான். எங்கே அடித்தான்னு தெரில. இங்கே இருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் பொறுமையாக போகலாம். இங்கே இருக்கான் பாருங்க, மண்டை. ஆஹா, மிஸ் ஆகுதே, செதுறான். இன்னொருத்தங்க பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான். அவனை ஷார்ட் கன் வச்சு திரிக்க விடலாமா? கரெக்டாக மண்டையில். அவ்வளோதான் மக்களே, சதறிட்டான். இங்கே இருக்கவங்களை எல்லாரையும் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ரூஃப்டாப் ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. எதுக்கும் பிஸ்டலுக்கு ஸ்விட்ச் பண்ணிவிட்டு முதல்ல இந்த ரூஃப்டாப் விட்டு எஸ்கேப் ஆகும். எங்கே இருக்குது வழி? எங்கெங்கே இருக்குது? இது மேலே ஏறணுமா? ஏற முடியலையே. இங்கே இருக்குது பாருங்கள், கதவு திறந்தே இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த கதவு லாக்கில் இருந்ததுங்க. போலீஸ் வந்ததுக்கப்புறமா அன்லாக் ஆகிருக்கும் போல். பொறுமையாக கவர் எடுத்தே போகலாம். எவ்வளோ இருக்கானுங்களா? இருக்க மாதிரி தெரியலங்க. எல்லாரையும் வைப் அவுட் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ரூஃபாக போயிட்டுருக்கு பாருங்களேன். இது மேலே எகிரி குதிப்போம். இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகணுன்னு தெரில. பாருங்களேன், அது சர்ச் தானே. அண்ட் கீழே ஏதோ ஒரு லேடர் இருக்குது. இருங்க, யூஸ் லேடர்னு கொடுக்குறேன். ரைட் மக்களே, ரூஃபில் இருந்து இந்த சர்ச்சுக்கு லேடர் மூலிமா க்ராஸ் பண்ண போகிறான். ஏற்கனவே ஹைட்லேருந்து கீழே பார்த்தா வயிறு கூசும். அவன் பாருங்கள், அசால்ட்டாக நடந்து போகிறான் லேடரில். பாத்ரா க்ராஸ் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸு மக்களே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒருவேளை வெயிட்டால் பேலன்ஸ் ஆகி நின்றுருக்குமோ லேட்ரு. அவன் அந்த சைடு இறங்கணுன்னா அசால்ட்டாக கீழே வந்துருச்சு.
இருங்க, இங்கே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்குது. முதல்ல டாமியோட ஹெல்த்தை ரீஜென்ரேட் பண்ணிப்போம். அவ்வளோதாங்க, காப்ஸும் தேடுறதை நிப்பாட்டாங்க. இப்போ நம்ம சேஃபாக கீழே இறங்கி போகலாம். ஆனால் எனக்கு இப்போ என்ன ஒரு டவுட்னா, டாமி இப்போ அவன் செய்ய வேண்டிய வேலையை வந்து செஞ்சுட்டான். அதாவது கோலியன் ஹோட்டலுக்கு பாம்பு வச்சு டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்ணிட்டான். சாம் அவனோட வேலையை முடிச்சிருப்பானா? அதாவது சர்ச்சில் கவுன்சிலர் பையனுடைய இறுதி சடங்கு நடக்கும்போது அவனோட ஃப்ரெண்டை போட்டு தள்ளியிருப்பானா? ஏன்னா சாம் வேலையை முடிக்க வந்த சர்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அவன் வேலையை முடிச்சுட்டு போயிருப்பானா, இல்லை மிடில் ஆஃப் த ஃபைட்டில் இருப்பானா, இல்லை இன்னும் ஃபைட்டே ஆரம்பிக்காமல் வெயிட் பண்ணிட்டு இருப்பானா, எதுவுமே தெரியல. ஆனால் டாமிக்கு வேற வழி இல்லாமல் ரூஃப்டாப்ல இருந்து எஸ்கேப் ஆனோம் அப்படின்றதுக்காக இந்த சர்ச்சுக்கு வந்துட்டான். இல்லைனா இதுவும் பார்ட் ஆஃப் த பிளானா? No matter how far we've fallen, we can find redemption in death. இன்னும் ஃபியூனரல் நடந்துட்டு தாங்க இருக்கு. Now William, he was a sinner, yes, but he was also a loving son, a protective brother, and a அட பாவி, சாம் இன்னும் வேலையை ஆரம்பிக்கலையா? நான் சொன்ன மாதிரி இதுவும் பார்ட் ஆஃப் த பிளானா இருக்குமோ? And now I believe one of Billy's closest and dearest friends would like to say a few words. பாருங்க, இவன் தான் பில்லியோடைய ஃப்ரெண்டு. இவனை தான் போட்டு தள்ள சாம் வந்தான், பட் இன்னும் போட்டு தள்ள. இப்போ தான் ஸ்பீச் கொடுக்குறாரு. I just wanted to pay my respects. Billy, I never said this, but I consider you my brother. டாமி வசமா வந்து சிக்கிட்டாங்க. I can't even count all the times you saved my ass from a beating. ஆஹா, பாத்துடா மக்களே டாமியை. Wait, அவ்வளவுதாங்க. That's the guy. That's the guy who killed Billy. ஆஹா, எல்லாருமே சுட்டு போடுறானுங்க. அவ்வளோதான், ஆட்ட ஆரம்பம் மக்களே. எங்கெங்க இருக்கானுங்கன்னு தெரியல, எல்லா இடத்துலையும் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே பாருங்க, மண்டை அங்கே ஒருத்தன் சேர் பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான். மண்டை அவ்வளோதான். மற்றவனுங்க எங்கே இருக்கானுங்க? ஒருத்தன் அங்கேருந்து சுடுறான் பாருங்க, லாங்லேருந்து. அடடா, ஏதோ ஒரு ஹெவியான வெப்பன் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். நான் ஓடி போய் ஒரு பில்லராக கவர் எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே இருக்கானுங்களா? இருக்க மாதிரி தெரியல. அங்கே மேலே இருக்காங்க. இருங்க, பட்டன் புஷ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு கவர் எடுத்துப்போம். திருது அங்கேருந்து அடிக்கிறான் பாருங்க. டாமி என்னன்னு நினைக்கிறேங்க, வச்சு விளாசனான். அவனை அடிக்கணும், இங்கேருந்து மிஸ் ஆகும் கரெக்டாக. அவ்வளோதாங்க, செதறிட்டான் ஒரே அடி. சீனு அவ்வளோதான். முடிச்சாச்சா? முடிச்ச மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா ஏகப்பட்ட பேர் இருந்தானுங்களே. அண்ட் சாம் எங்கே போய் தொலைஞ்சான்? சேலரி அவங்ககிட்ட தான் பொறுப்பை ஒப்படைச்சான். எங்கன்னு தெரிலங்க. இருங்க, இங்கே மார்க்கர் காட்டுது மேலே போகிறதுக்கு உண்டான வழி போல். இருங்க, மேலே போகலாம். நிறைய பேர் இருக்கானுங்க. பொறுமையாக இங்கே கவர் எடுத்துப்போம். ஆப்போசிட்லேயும் இருக்கானுங்க, அந்த சைடில் வேறு இருக்கானுங்க. இருங்க, ஃபஸ்ட்டு இங்கே இருக்கவங்களுக்கு காலி பண்ணலாம். மண்டே காட்டுறா. அவ்வளோதான், செத்துறான். ஆஹா, மால்ட்டா ஓடு 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 ஓடு. அடாடாடா, ஆஹா, சரியான அடி, ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ அடிப்போம். அடடா, இன்னமும் நெருப்பு பற்றிக்கிட்டு இருக்கு பாருங்களேன். அடி ஓடிடலாங்க. அவன் தான் தூக்கி போட்டான். அவ்வளோதான், காலி. அவன் எதிரில் வேறு அடிக்கிறானுங்க. இங்கே ஒருத்தர் இருக்கானா? இல்லைங்க, அது பூச்செண்டு. முன்னாடி ஓடிடுறேன் நான். சைடில் இருந்து வேறு அடிக்கிறானுங்க. எங்கேருந்து அடிக்கிறானுங்க? இருங்க, கவர் எடுத்துப்போம். ஆளே காணுமேங்க. ஓகே, எங்கே இருக்கான்னு தெரில. நம்ம கீழே இறங்கிடலாம். இந்த சைட் படிக்கட் மாதிரி போகுது பார்த்தீங்களா? இந்த சைடில் இறங்கி நம்ம ஆப்போசிட் சைட் போயிடலாம். மெட்கிட் இருக்குது, இப்போதைக்கு தேவையில்லைங்க மெட்கிட்டு. கீழே வந்தாச்சு. ஆப்போசிட் சைட் போவான்னு பார்த்தா இங்கே வந்துட்டான். இந்த டோர் ஏதாவது போகணுமா? இருங்க, இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியுதா? இல்லையே, எந்த ஆப்ஷனுமே காட்ட மாட்டேங்குது. எப்படி அந்த இடத்துக்கு போகிறது? மேலே தான் மார்க்கர் காட்டுது. இருங்க, இந்த சைடில் வழி ஏதாவது இருக்கா? இல்லைங்க, இந்த சைட்லேயுமே டோர் எதுவுமே இல்லை. இது டிடெக்டிவ் காமிக் மட்டும் தான் இருக்குது. வேறு வழியே இல்லை, வந்த வழி தான் போகணும். நான் ஏதோ ஒரு மிஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஏறிப்போம், எதுக்கும் மெட்கிட்ட எடுத்துப்போம். அதுக்கப்புறம் திருப்பி இந்த சைடு வர முடியாது நம்ம. அவ்வளோதான், டாமியோட ஹெல்த்து ஃபுல் பண்ணியாச்சு. இங்கே இருக்குது பாருங்கள் மேலே போகிற வழி. இங்கே இருக்கானுங்க. முதல்ல இவனை பட்டுன்னு போட்டு தரலாம். அவ்வளோதாங்க, செதறிட்டான். இன்னமும் அந்த சைடில் நிறைய பேர் இருக்கானுங்க. பொறுமையாக இங்கே இருக்கானுங்க பாருங்கள். ஒருத்தங்காலி, இவனுங்காலி, 2 பேரும் காலிங்க. ஓரளவுக்கு கவர் எடுத்து போகலாம். ஓடுறான். அவன் தானே மீனான ஆள். அவன் தான் பிஃபு கிடையாது, பிஃபோடைய ஃப்ரெண்டு. ஓடுறான் பாருங்க. அவனை தான் நம்ம ஆக்சுவலாக காலி பண்ணணும். ஏன்னா அவன் போட்டு கொடுத்தானா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துடும். இங்கே தான் விழுந்துட்டு இருக்கான். பட்டன் மண்டையில் அடிச்சிடலாமா? மண்டை காட்டுறா ராசா. ஷார்ட் கனில் திருக்கி விட்றா. அவங்க ஷார்ட் கன் தான் எக்யூப் பண்ணேன். எதனால பிஸ்டல் வந்தது? அவ்வளோதான் மக்களே, செதறிட்டான். இது ஆக்சுவலாக சாம் பண்ண வேண்டிய வேலை. எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரில. What have you done?
Murder in the house of God. சர்ச்சே நாசம் பண்ணிட்டானுங்களா? These men were criminals, Father. Thieves. Rapists. Killers. And God would have embraced them if they'd asked for forgiveness. Now, which one of these men might have sought redemption by working with the poor? Which one might have saved just one life? None of us, Father. அடப்பா இவன் இன்னும் சாவலையா? You bastard. If you have any confessions to make, you better do it quick. No more bloodshed, please! நமக்களே இவன் டெர்மினேட்டரா? I'm sorry, Father. Consider this an act of divine ஏய் retribution. வேணாண்டா. போடு. யாருங்க? ஷாம். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்தான். எங்க போய் தொலைஞ்சான் இவ்வளவு நேரத்துக்கு? ஆனா That make us even. ஒரு செகண்ட்ல டாமிக்கு சாவு பயத்தை காமிச்சிட்டாங்க. Sure. டாமியோடைய ஃபேஸை பாருங்க, அல்லூட்ட மாதிரி இருக்கு. இந்த ப்ரீஸ்ட் பாவங்க, அவனோட இடத்துல வந்து அவனோட இடத்தையே அடிச்சு நாசம் பண்ணிட்டானுங்க. For your trouble, Father. அட பாவி. I don't want your blood money. You took theirs. Not a lot of difference from where I'm standing. ஆனா அது என்னமோ கரெக்ட் தான். That should be enough dough to patch up the bullet holes and keep you quiet. When the cops come, you tell them the gunman who did this had East Coast accents. இப்படிலாம் மறட்டுறானுங்களே. Must have been from out of town, right? I won't lie. But I won't say anything at all. Good. Be a shame if we had to come back here. அட பாவிலா. Where the hell were you? As soon as I walked into church, the crew recognized me. Followed me straight back out. Where are they now? The same place as all these guys. Come on, we gotta go. ஸோ சாம் இந்த சர்ச்சுக்குள்ளே காலடி எடுத்து வச்சோடனே முரளையோட ஆளுங்க அவனை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க போல. அதனால அவனுக்கு ஆட்டம் காட்டிட்டு சர்ச்சுக்குள்ளே வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ இதோட மட்டும் இந்த மிஷன் முடியல மக்களே. வெளியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காப் சுற்று போட்டிருக்காங்க. அவங்ககிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகி சேஃபாக சேலி ஏரியா இடத்துக்கு போகணும். அவன் பாருங்க எவ்வளோ பேர் நின்றுருக்கானுங்கன்ட்டு. நம்ம இவங்கெல்லாம் அடிச்சுட்டு இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. அதனால் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க பாருங்க, இந்த வண்டியை எடுத்துப்போம். இது அந்த சவப்பட்டி வண்டி தானே. வாடா சாம், பட்டுன்னு வந்து உட்காரு. எல்லாம் இங்கே தான் சுற்று போட்டு நின்றுருக்கானுங்க. அவ்வளோதாங்க, இந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆகிடலாம். இப்போ 3 ஸ்டார் வாண்டர் லெவல் மாதிரி காட்டுது. இவங்ககிட்ட இருந்து நம்ம எவேட் ஆகணும். அது ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க் மாதிரி காட்டுது பார்த்தீங்களா? அது என்னது அது எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கு? காப்ஸ் கிட்ட இருந்து எவேட் ஆகிற இதுவா? அதான் இங்கேயே பிளாக் பண்ணுறானுங்களே, பயங்கர வெறித்தனமாக தரத்துறானுங்க. Well, today didn't turn out like I expected. Just drive. We'll end up in the back. நான் அந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் எவேடிங் ஏரியாவாக இருக்கும். இந்த காப்ஸ் கிட்ட இருந்து எவேட் ஆனால் தான் நம்ம தப்பிக்க முடியும். அவ்வளோதானா? காப்ஸை லூஸ் பண்ணியாச்சா? இப்படி தான் காட்டுது. பட் இன்னும் கண்ணில் படாமல் நம்ம ஓரளவுக்கு ஓட்டணும். The cat house got the cops plenty pissed. Yeah, it was messy, but I got everything done. Everything? Yeah. Everything. நான் மேப்பை பார்த்தே வண்டியை ஓட்டுறேங்க. ஏன்னா நான் மார்க்கரை பார்த்து போனோன்னு வைங்களேன், காப்ஸ் எங்கேயாவது நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம வசமாக மாட்டிப்போம். எவ்வளோ தூரத்துக்கு சர்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு தெரியலையே. நானும் கண்ணில் படாமல் போயிட்டு தான் இருக்கேன். They given up yet? அவ்வளோதாங்க. I think so. They must have called out every cop in the city. Okay. We lost. அவ்வளோதான் மக்களே, காப்ஸை லூஸ் பண்ணியாச்சு. Thank Christ. Gonna be trying to forget today for a long time. You're telling me. Let's get back to the bar. We gotta lie low. The way this all went down, we gotta lie low for weeks. The priest will keep his trap shut, don't worry. Morello got a bloody nose, and you and Polly are in the clear for whacking Galati's son. Boss will be pleased. It's not anything you wouldn't do for me. I know, but when you come that close to biting it, Christ, it's something. Don't need to tell me about that. Just don't think about it. Best lesson I could ever teach you. Don't think about anything. ஆனால் டாம் இந்த மிஷன் அவன் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டான். செம்ம தரமான மிஷன். இப்போ தாங்க இந்த சாப்டரே கம்ப்ளீட்டாக இருக்குது. த சயின்ஸ் அண்ட் த சின்னர். செம்ம பெரிய மிஷனும் கூட இது. இன்டர்மிசோ 1938. இது 3வது இன்டர்மிஷனில். Jesus Christ, Tommy. You're confessing to a shootout in a church. And I ain't even to the hard stuff yet. You know I could take you in right now, put you behind bars till you're old and grey. Maybe. If you think you can make any of it stick. But then you'd never know about Morello. டாமி முரலை வச்சே லாக் பண்ணுறான். Hey, fellas. Sorry to keep you waiting. My shift just started. What you having? 2 lunch specials, please. And more coffee. You know what? Let's bring the whole pot. அட பாவி, எவ்வளோ பெரிய இன்டர்வியூன்னு தெரில.
All right, we've come this far together. What kind of heat did you get from the church? It's a strange thing. Nothing really came of it all. Always figured Salieri paid off someone somewhere because it wasn't even in the papers. இவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு, அது பேப்பரில் கூட வரலன்னா ஆச்சரியமாக இருக்குல்ல. We just had to lay low for 7-8 months. The cops kept showing up at the bar just to remind us they were watching. And Frank caught wind that Morello was helping Galati get reelected, hoping he'd go after the Don. Well, I covered some account books from Morello's offices. 33 was a pretty good year for him. Bastard knew we were bleeding out before we did. While we were busy keeping our heads down, he started moving in on our rackets. Quiet at first, a few trucks go missing. Top burner has one too many highballs, drives off a bridge. One of our regular pickups suddenly closes up shop, moves upstate. You didn't catch on? Not me. I think maybe Paulie smelled something. But even with the cops looking over our shoulders and Morello circling, we were still making good money. And with the Dom worried about keeping the heat off, we didn't have much to do. Except drink, have a few laughs. Every time I went into Salieri's, there was Sarah. So it was a good year. Until Frank. Coletti, Don's consigliere. Yeah, that's right. He set me straight. ஏன் அப்படி சொல்கிறான் ஃப்ராங்கை பற்றி? He set us all straight. எதுவும் நடந்திருக்குங்க. There's a lot of buzz around town about you guys. Yeah, we got into a little scrap last night. It's no big deal. I don't care about the bar fight, Tom. I care how it looks when you walk into a club and by everyone around. We gotta do something with our dough. Then blow it at the track on Sunday. Or take a dame to a show. Or invest it for Christ's sake. You want me to become one of those Wall Street boys? Don't sass me, Tommy. I'm trying to teach you the ropes so you don't get strangled by them. ஆமாங்க, டாமிக்கு எல்லாமே சொல்லி தரான் பாருங்க. You ever have a dog, Tom? Sure. Little mutt when I was a kid. When I was 8 or 9, before I came over from Sicily, I had this beautiful skinny Cerneco dell'Etna. Like a little greyhound. Fastest dog you've ever seen. That's how I met the Don. We started setting up races together. Betting on her with coins and rifle shells. There wasn't another dog that could catch her. She never lost. Until the day she did. We were only out a pocket knife, but I never saw the Don so angry. She got old on you? No. Pregnant. She went into heat, got out of the yard, and every dog in town had a turn. You're like that dog, Tommy. Every time you flash your money around, you're a bitch in heat. And everyone in that club is now looking to you. And once you get you're no good to us. சாலியரியை நம்பலான்னு சொல்கிறானா இல்லை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறானா? Do you understand? You made your point. Good. Because you need to think about your career here. Look, Paulie's at his ceiling. He's the guy we want in a tussle, but he's not smart enough to run anything. Sam is loyal, but he has no vision. But you, Tommy, you could run this town someday. இது கேட்க உண்மையாகவே நல்லா இருக்கு, ஆனால் நடைமுறைக்கு ஒத்து வருமா? Well, I appreciate that, Frank. So, what happened to the dog? The Don tried to drown her. I broke his nose. அடப்பாமே, சாலியரி அவ்வளோ கொடூரமானவனாங்க. You can let me off here. மேபி மாஃபியா ஓல்டு கண்ட்ரி கேமில் வந்து இவங்களோட ஆரிஜின் ஸ்டோரி நமக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃப்ராங்க்கு சாலியரியோடைய ஸ்டோரிலாம். Give Sarah my best, Tommy. ஆனால் இப்போதைக்கு ஃப்ராங்க் பார்த்தீங்கன்னா டாமியை வந்து ஒரு நல்ல வழியில் கைட் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவனுக்கு பல வருஷம் சாலியரி கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால இது என்னமோ வார்ன் பண்ணுற மாதிரி தெரியுது. A trip to the country 1933 வருஷம். Back then, everything went through Frank. The plans, the orders, the money. You could get the call day or night. ஸோ எல்லாமே ஃப்ராங்க் மூலியமாக தான் ரன் ஆகிட்டு இருக்கு. Tommy. Frank says to wait for him in the garage out in the back. You got the job, I think. Thanks, Luigi. Sarah's cooking. She's bringing something over. In this rain? She's a good girl.
I'll see you tomorrow, Luigi. ஃப்ராங்க் டாமிக்கு ஏதோ ஒரு மிஷன் வச்சிருக்கான். என்ன மிஷன் அப்படின்றது தெரியல. நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். எப்பயும் சொல்ல மாதிரி தான், பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர் மக்களே.